நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இறையாசையும் உண்டாவதாக. கடவுளுடைய வார்த்தையை சற்று தியானிக்க எடுத்துக்கொண்டு தியானிப்பதை வாசித்த சங்கீதம் 103 அதிகாரம் 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு இறங்குகிறார் என்பது. இரக்கம், பரிதாபம், மனதுருக்கம் என்று சொல்லுகின்ற 3 வார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு பல அர்த்தங்களை விளக்குவதாக பார்க்க முடிகிறது. இரக்கம் பிற்றி என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு வயதான மனிதன் வழி ஓரத்திலேயோ அல்லாவிட்டால் ஆலயத்திற்கு முன்பாக வந்து அவன் உணவுக்காக அல்லாவிட்டால் தர்மம் எதிர்பார்த்து சொல்லுகின்ற பொழுது அவனிடத்திலே மனிதன் இரக்கம் பாராட்டி அவனுக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம். பசியால் காணப்பட்டால் அவனுக்கு இரக்கம் செய்து உணவு கொடுத்தல், அவனுடைய தேவைகளை சந்தித்தல், அது இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. இரக்கம் மனிதத்திலே மட்டுமல்ல, எல்லா மக்களிடத்திலும் மிருக ஜீவனிடத்திலும் காட்டப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம். குறிப்பாக அயல்நாட்டுக்காரர்கள் அதிகமாக மற்ற மிருகங்களிடத்திலே அதிகமான இந்த இரக்கத்தை காட்டுவதை பார்க்கிறோம். குறிப்பாக வீட்டில் இருக்கிற இந்த பெட் டாக் என்ற பெட் கேட் இடத்துல சின்ன காயங்கள் எதுவும் ஏற்பட்டாலும் அதிகமாக அதன் மீது கரிசனை கொண்டு மருத்துவத்தில் அழைத்து சென்று பலவிதமான உதவியை செய்வதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது, பரிதாபம் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. எம்பதி. வழியிலே சாலை ஓரத்திலே நடந்து சென்றிருக்கிறோம். திடீரென்று ஒரு விபத்திலே காயப்பட்டு ஒரு மனிதன் கீழே விழுந்து விட்டால் அவனை காண்கின்ற பொழுது ஐயோ என்று சொல்லி அவனுக்காக பரிதாபம் கொண்டு அவனை மருத்துவமனையில் சேர்த்தல், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதையும் பரிதாபம் இதோடு இணைந்து வருவதை பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, மூன்றாவது மனதுருக்கம், கம்பேஷன், இதுவும் இந்த பதிலோடு இணைந்து வருகிறது. பிறருடைய கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டமாக, தன்னுடைய வேதனையாக, தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு மனதுருகி அவருக்கு உதவி செய்கின்ற ஒரு செயல் மனதுருக்கம் என்று சொல்லப்படுகிறது. இரக்கம், பரிதாபம், மனதுருக்கம் மூன்றிலும் மனதுருக்கம் திருமறையிலே சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய பணியிலேயும் நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடிகிறது. மனதுருக்கம் இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, தகப்பன் தான் பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுகின்ற பொழுது, துன்பப்படுகின்ற பொழுது, எல்லாவற்றில் வேதனைப்படுகின்ற பொழுது, ஏதாவது சிறிய பிரச்சனைகளை சிக்கலே அவன் மாட்டிக்கொள்கின்ற பொழுது அந்த தந்தை தன் பிள்ளைக்கு எவ்விதமாக இறங்குகிறான் என்பதை திருமறையிலே பார்க்கிறோம். அவன் எதையும் எதிர்பாராமல் தன் உள்ளம் உருகி தன்னுடைய மகன் துன்பப்படுகிறான் என்ற நிலையிலே உள்ளமானது மனதுருக்கம் கொண்டு அவன் இறங்கி உதவி செய்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் எந்த எதிர்பார்ப்பையும் அவனிடத்தில் எப்பொழுது பார்ப்பதில்லை. ஒருவேளை இவனுடைய துன்பத்துக்கு காரணம் இவனுடைய தவறுகளோ பாவங்களோ அல்லாவிட்டால் எதையும் அவன் எண்ணாதபடிக்கு தன் மகன் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே மகனுக்கு இரக்கம் காட்டுவதை காண்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த தந்தையுடைய அன்பினாலே அவன் இரக்கம் காட்டுகின்றான். வேற எந்த சிந்தனையும் இல்லை. என் மகன் என்ற சிந்தனையிலே மகன் மீது கொண்ட அன்பினாலே அவன் இரக்கம் காட்டுவதை பார்க்க முடிகிறது. தகப்பன் இறங்குவது போல ஆண்டவர் இறங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிதான் தந்தை எவ்விதமாக மகனுக்கு அன்பு காட்டி உள்ளமுருகி உதவி செய்து போல நம்மை படைத்த, நம்மை மீட்ட கடவுள் மனுமக்கள் மீது அவர் இரக்கம் காட்டுகின்ற இறைவனாக இருக்கிறார் என்று தாவீது கூறுகிறான். சங்கீதம் 145:8 கடவுள் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர் என்பதை சுட்டிக்காட்டப்படுகிறது. யாத்திராக 34:6 கடவுள் இரக்கம் மனதுருக்கம் உள்ளவராக காண்கின்றோம். உபாகமம் 4:31 கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. கடவுளுடைய இரக்கம்
மனித இரக்கத்தை விட, ஒரு தகப்பன் தாய் காட்டுகின்ற இரக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக இரக்கம் தன் மக்களிடத்திலே காட்டுவதை பார்க்கிறோம். ஏசாயா 63:9-10 கடவுள் அன்பினாலே இறங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் பலமான நெருக்கடியிலே நெருக்கப்பட்ட பொழுதும் துன்பப்பட்ட பொழுதும் கடவுள் அவரோடு கூட அவர் நெருக்கப்பட்டார், அவர்களோடு கூட அவர் ஒடுக்கப்பட்டார். இருந்தாலும் அன்பினாலே இறங்கினார், மீட்டார் என்பதை புரிந்து கொள்கிறோம். மோசே வழியாக கடவுளுடைய அன்பு அவர்களுக்கு வெளிப்பட்டது. பலமான தவறுகளை செய்தும் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருந்த பொழுதும் நன்றாக சாப்பிட்டு விட்டு குறை கூறின பின்பும் எல்லா நன்மையை செய்த பின்பும் அந்நிய தெய்வத்தை வழிபட்ட சூழ்நிலையும் அவரை அழிக்காதபடிக்கு பாதுகாத்தது கடவுள் இஸ்ராயல் ஜனங்கள் மீது கொண்ட இரக்கம் ஒன்றே. ஆண்டோட இரக்கம் அவர்கள் மீது அதிகமாக இருந்தபடினாலே அழியாதபடி பாதுகாத்தார். பிரசங்கிலே நாம் நிர்மூலமாகாதிருப்பது கடவுளுடைய சுத்த கிருபை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை. காலை தோறும் அவைகள் புதியன என்று சொல்வதை பார்க்கப்படுகிறது. கடவுளுடைய இரக்கம் அன்பினாலே இஸ்ரவேலுக்கு அதை ஒவ்வொரு நாளும் காண்பித்தார். ஏசாயா 54:10 சொல்கின்ற பொழுது கடவுள் மனதுருக்கம் உள்ள இறைவனாக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக்கம் உள்ள கடவுள். கம்பேஷன். கடவுளுடைய மனதுருக்கம் எந்த நிலையிலேயும் நம்பியிருக்கின்ற எல்லாம் அற்று போனாலும், மலை போன குடும்பங்கள், மலை போல இருந்த ஆதாரங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் கடவுளுடைய இரக்கம் நம்மீது எப்பொழுது இருக்கிறது, இஸ்ரவேல் மக்கள் மீது இருக்கிறது என்பதை திருமுறை சுட்டி காட்டுகின்றது. எசேக்கியேல் 16:5-6 இரத்தத்தில் கிடந்த உன்னை கடவுள் இரக்கம் காட்டி உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நீ பிறந்த பொழுது உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, தண்ணீரிலே நீ குளிப்பாட்டப்படவில்லை, உப்பு தேய்த்து உன்னை சுத்திகரிக்கப்படவில்லை, நீ துணியற்றவனாக இருந்தார், யாரும் உனக்கு இரக்கம் காட்டவில்லை. இரத்தத்தில் கிடந்த உனக்கு நான் இரக்கம் காட்டி உன்னை சுத்திகரித்து உனக்கு ஆடை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகின்றார். கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஒன்றுமில்லாத நிலைமையிலே, செய்ய வேண்டிய கடமையை பிள்ளைக்கு செய்யாத நிலைமையிலே ஆண்டவரின் இரக்கம் அற்புதமான காரியங்களை செய்ததாக வாசிக்க முடிகிறது. எசேக்கியேல் 36:21 என்னுடைய பரிசுத்த நாமத்து நிமித்தம் உனக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 32:10 யாக்கோபு சொல்கின்ற பொழுது கடவுளுடைய இரக்கம் எனக்கு இருந்தது, கையிலே கோலும் தடியும் உள்ளவனாக இந்த ஆற்றை நான் கடந்து போனேன். கடவுள் என் மீது இரக்கம் பாராட்டினபடியினாலே இன்றைக்கு நான் 2 படையளவுக்கு செல்வத்தை பெற்றிருக்கிறேன். என்னுடைய பலத்தினாலோ சக்தியினாலோ அல்ல, கடவுள் என் மீது இரக்கம் பாராட்டியதினாலே நான் இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஏசா யாக்கோபு அந்த சந்திப்பிலே யாக்கோபு சொல்வதை பாருங்கள். எனவே கடவுளுடைய இரக்கம் என்மேல் இருக்கிறது என்பதை அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. எவ்விதமான தகுதியில்லாத நிலையிலே கடவுள் தன் மக்களுக்கு திரும்ப திரும்ப பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் அதையெல்லாம் எண்ணாதபடிக்கு கடவுள் தமது மக்களுக்கு திரும்ப திரும்ப இரக்கம் பாராட்டுகின்ற ஒரு இரக்கமுள்ள கடவுளாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வாசித்த நல்ல சமாரின் உவமையிலே கூட நற்செய்தி பகுதியிலே தெளிவாக அந்த கருத்து வலியுறுத்தப்படுவதை பார்க்கிறோம். எரேவுக்கு செல்லுன மனிதன் கள்ளர் கையிலே அகப்பட்டு குற்றுவீராய் காயப்படுத்தப்பட்டு வழியோரத்திலே கிடக்கின்றான். இரக்கம் பாராட்டுகின்ற இந்த லேவியரும் ஆசாரியரும் பணி நிமித்தமாக இரக்கம் பாராட்டவில்லை. பல காரணம் சொல்லப்படுகிறது. தீட்டை தொட்டுவிட்டு ஆராதனை நடத்தக்கூடாது, ஒரு பணி அவசரம், ஏதோ ஒரு சூழ்நிலை, செய்யக்கூடியவர்கள் செய்யவில்லை. ஆனால் செய்யக்கூடாத ஒருவன் மனதுருகி அநேக செயல்களை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சமாரியனுக்கு இவனுக்கு எவ்விதமான தொடர்பில்லை, இருவரும் பேசுவதோ கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இல்லை. ஆனால் அவனுள்ளத்திலே இருந்த அந்த இரக்கம், வசனத்திலே மனதுருகினான், தொட்டான், காயங்களில் எண்ணெய் வார்த்தான், பூசினான் என்று சொல்கிற பதம்
அதிகமாக அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அவன் மனதுருகினான், கம்பேஷன். அவனுடைய வேதனையை தன் வேதனையாக ஏற்றுக்கொண்டான். அவனுடைய கஷ்டங்களை தன் கஷ்டங்களாக உணர்ந்து கொண்டான். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை தன் பிரச்சனையாக ஏற்றுக்கொண்ட அந்த இரக்கம் ஒன்றே உதவி செய்ய, அன்பு பாராட்ட தூண்டினது என்பதை புரிந்து கொள்ளுகின்றோம். எனவே அந்த அன்பினாலே அவன் எல்லாம் செய்தான். தன்னுடைய பயணத்தை நிறுத்தினான், தனக்கு வைத்த ஆகாரத்தை கொடுத்தான், தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான், தன்னுடைய எண்ணெயை அவன் காயத்திலே பூசினான், காயங்களை கட்டினான், தான் இறங்கி வாகனத்தின் மீது அந்த அடிக்கப்பட்டவனை ஏற்றினான், ஒரு சத்திரத்திலே கொண்டு சேர்த்து இவனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தேவையான 2 பணத்தை கொடுக்கின்றான். நான் அவசரமாக செல்கிறேன், திரும்பி வந்து அதிகமாக செலவு இருந்தால் நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனை பராமரித்தான், பாதுகாத்தான், அன்பு கூர்ந்தான், இரக்கம் பாராட்டினான் என்பதை புரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதியின் முடிவிலே நீயும் போய் இரக்கம் செய் என்று சொல்வதை பார்க்க முடியும். அப்படியானால் கடவுள் இரக்கமுள்ள இறைவன். உலகத்திலே கடவுளால் மீட்கப்பட்ட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நாம் இந்த உலகத்திலே இரக்கமற்ற மக்களாக இறைவனை விட்டு தூரம் போய் பாவத்திலே அக்கிரமத்திலே கடந்த நம்மை ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக நம்மீது இரக்கம் கொண்டார். நாம் இரத்தத்திலே கிடந்தோம், பாவத்திலே கிடந்தோம், எல்லாராலும் கைவிடப்பட்டு கிடந்தோம். கடவுள் நம்மீது கொண்ட அன்பு திருக்குமாரனிலே வெளிப்பட்டது. அந்த இரக்கம், கல்வாரி சிலுவை இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து பாவம் வர இறை மக்களாக, இறைவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி நம்மை ராஜரி ஆசாரியாய் கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் கடவுளுக்கு சொந்த ஜனமாக, கடவுளை தந்தை என்று அழைக்கின்ற பாக்கியத்தையும், நாம் கடவுளுடைய இறை மக்கள் என்று சொல்கிற உன்னதமான ஸ்தானத்தை, ரோமரிலே சொல்கிறபடி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கடவுள் தந்து எப்பொழுதும் இறைவனோடு பேச, எப்பொழுதும் கடவுளுடைய அன்பை பெற்றுக் கொள்ள நல்ல ஒரு உறவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த கடவுள் நம்மிடத்திலே இரக்கம் பாராட்டினபடியினாலே நாம் இந்த உலகத்திலே தேவைப்படுகிற மக்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்ற ஆலோசனையை கடவுள் இந்த காலவேளை நமக்கு தருகின்றார். மத்தேயு 18:33 நான் உனக்கு இறங்கினது போல நீ பிறனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்வதை பார்க்கிறோம். 3.25 கோடி ரூபாயை மன்னித்து அந்த மனிதன் ஒருவனுக்கு இரக்கம் பாராட்டுகின்றான். 50 ரூபாவை மன்னித்து இரக்கம் பாராட்ட மனதில்லாமல் போன பொழுது என்று சொல்லப்படுகிறது. கடவுள் நமக்கு ஏராளமாக இரக்கம் பாராட்டுகிறார். நம்முடைய வாழ்வில் பிறருக்கு இரக்க சிந்தை உள்ள பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 5:7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் பிறரிடத்திலே ஒரு நாளும் இரக்கம் பாராட்டுகின்ற பொழுது கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் இறங்கி இறங்கி நம்மை, குடும்பங்களை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இறைவன் போதுமானவர் என்பதை புரிந்து கொள்கிறோம். லூக்கா 10:33 இதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12:6 தாவீது நாத்தான் மேல் அந்த உவமையிலே சொல்கின்ற பொழுது அவன் செய்த அந்த பயங்கரமான பாவம், அவன் இரக்கமற்று அவிதமாக செய்தான் என்று சொல்லப்படுகிறது. தாவீது தவறு செய்த பொழுது நாத்தான் அந்த உவமையின் வழியாக விளக்குகிறான். தன் வீட்டிலே ஆடு இருந்து, ஆனால் அந்த ஒரே ஆட்டை அவன் கொன்று விட்டான் என்று சொன்ன பொழுது தாவீதுக்கு பயங்கரமான கோபம் வந்து இந்த செயலை செய்ய காரணம் என்ன? அவன் இரக்கமற்றவனாக இருந்தான். அவன் இரக்கம் இருந்திருந்தால் இந்த தவறை செய்ய மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. இரக்கமற்ற நிலையிலே இந்த 2 பெரிய பாவத்தை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, மிக 6:8 கடவுள் உன்னிடத்தில் என்ன கேட்கிறார்? நீ இந்த உலகத்திலே இரக்கம் பாராட்டி வாழ் என்று சொல்வதை வாசிக்க முடிகிறது. கடவுளத்திலே இரக்கத்தை பெற்ற நாம் இந்த உலகத்திலே பிறருக்கும் தேவைப்படுற மக்களுக்கு இரக்கம் பாராட்டி கடவுளுடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இந்த சிந்தனையோடு கூட இந்த புதிய நாளில் கடந்து செல்வோம். கடவுள் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் திருச்சபை மக்களையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து இரக்கம் பெற்ற நாம் பிறருக்கு இரக்கம் காட்டி கடவுளுக்கு சாட்சி உள்ள மக்களாக வாழ எல்லாம் உள்ள இறைவன் தம்முடைய ஆவியானோரை கொண்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து இவ்வுலகத்தின் நன்மையும் அழியாத நிலைவாழின் வாழ்வை நம் அனைவருக்கும் கடவுள் தருவாராக. ஆமென்.